Wave optics topicல example sum 9th sum பார்க்கலாம் பாருங்க. Light of wavelength 500 nanometer passes through a slit of 0.2 millimeter wide. The diffraction pattern is formed on a screen 60 centimeter away. Determine the first one angular spread of central maximum. Second one, the distance between the central maximum and second minimum. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஸ்லிட் இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஸ்லிட்டோட வித்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இங்கே இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது இங்கே கரெக்டாக வந்து இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த வித்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மினிமம் இப்படி வந்திருக்கும். சென்ட்ரல் பிரைட் இப்படி வந்துட்டு இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் மினிமம் வந்திருக்கும். அதாவது சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு எபோவ் அண்ட் பிலோ வந்து ஃபர்ஸ்ட் மினிமம் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் மினிமம் இப்படின்னு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆங்குலர் வித் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து இந்த ஸ்லிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மினிமம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுங்க, இது டீட்டான்னு வச்சுக்கிட்டா. ஆனால் சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மினிமமுக்கும் சென்ட்ரலில் இருக்கிற ரீஜன் தான் வந்து சென்ட்ரல் மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த பிலோ தி சென்ட்ரல் மேக்ஸிமம் ஒரு ஃபர்ஸ்ட் மினிமம் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளும் டீட்டா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டீட்டாவும் கண்டுபிடிச்சிட்டா 2 டீட்டா தான் ஆங்குலர் ஸ்ப்ரெட் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம். அப்போ டீட்டான்றது என்ன பார்த்தீங்கன்னா ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் மினிமம்னு எடுத்துக்கிறோம். எப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வந்திருக்கும், அடுத்து செகண்ட் மினிமம் வந்திருக்கும், அடுத்து தேர்ட் மேக்ஸிமம் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இது செகண்ட் மினிமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மினிமம் ஃப்ரம் சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து y1 வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் ஆஃப் தி செகண்ட் மினிமம் ஃப்ரம் சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து y2 கேட்கலாம், y2 எடுத்துக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி செகண்ட் மினிமம் ஃப்ரம் சென்ட்ரல் மேக்ஸிமம்னா y2 சொல்லணும். டிஸ்டன்ஸ் ஆஃப் தி செகண்ட் மினிமம் டு ஃபர்ஸ்ட் மினிமம் கேட்டால் அது y2 மைனஸ் y1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஸோ இப்போ ஆங்குலர் ஸ்ப்ரெட் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம் என்னன்னா அப்போ 2 டீட்டான்னு கண்டுபிடிக்கணும். டீட்டான்றது ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மினிமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இங்கே டீட்டாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்லிட் வித் ஏ இன்ட்டு சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. திஸ் இஸ் தி கண்டிஷன் ஃபார் மினிமம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் மினிமம் வரணும்னா n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ n ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது பாருங்க, ஏ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இதுல இருந்து சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை ஏன்னு வரும். இதுல இருந்து டீட்டா இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருப்பா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் லாம்டா பை ஏ. ஓகேங்களா? அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் லாம்டா. லாம்டா எவ்வளோ பாருங்க, 500 நேனோமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ 500 நேனோமீட்டர் அப்படின்னு போட்டுக்கிட்டு இன்ட்டு 10⁻⁹ நேனோமீட்டருக்கு டிவைட் பை வித் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.2 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.2 இன்ட்டு 10⁻⁻3. சரிங்களா? இந்த 10⁻³ 10⁻⁹ கட் பண்ணால் 10⁻6 கிடைக்குது. இந்த 0.2 நம்ம 2/10 எழுதிட்டா 10 மேலே போயிடும். ஆல்ரெடி 500க்கு 100, இது ஒரு 10 வந்துச்சுன்னா 1000. அதையும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/2 இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ 5/2னா 2.5 போட்டு 10⁻³ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்ம வந்து டிகிரியில் கிடைக்கும். அடுத்து வந்து டிகிரியில் கிடைச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னா பைல மல்டிப்ளை பண்ணி 180ல டிவைட் பண்ணும். அதாவது இப்போ இங்கே கிடைக்கிற வேல்யூ வந்து டிகிரியில் கிடைக்கும். அதை வந்து நம்ம ரேடியன்ல கன்வெர்ட் பண்ணணும்னா பைல மல்டிப்ளை பண்ணி 180ல டிவைட் பண்ணணும். ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா அதாவது ரேடியன்ல வரதுக்காக. அதாவது ஒரு டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை ரேடியன் டிவைட் பை 180 டிகிரி 180 இப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்கு. 1 டிகிரி இஸ் ஈக்குவல் பை பை 180 ரேடியன். நம்ம அப்படியே சால்வ் பண்ணால் இது என்ன கிடைக்கும்னா வந்து உங்களுக்கு டிகிரியில் கிடைச்சிருக்கும். அது ரேடியன்ல மாற்றுறதுக்கு பை பை 180ல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.0025 ரேடியன் அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் மினிமம் வருது. ஆனால் நம்ம கேட்டது ஆங்குலர் ஸ்ப்ரெட் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம். அப்போ சென்ட்ரல் மேக்ஸிமம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு பிலோ தி சென்ட்ரல் மினிமமும் எபோவ் தி பிலோ தி ஃபர்ஸ்ட் மினிமம் எபோவ் தி ஃபர்ஸ்ட் மினிமம் இது ரெண்டுத்துலேயே இருக்குதுனால 2 டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். 2 டீட்டான்னு எடுத்துக்கிட்டு ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க, 2 இன்ட்டு 0.0025 ரேடியன் வரும். தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம 2ல மல்டிப்ளை பண்ணால் 0.005 ரேடியன் வரும். ஆனால் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0. இங்கே பாருங்க இதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே இது வந்து ஃபர்ஸ்ட் மினிமம்னு எடுத்துங்க. இது ஃபர்ஸ்ட் மினிமம், இது
இது ஃபர்ஸ்ட் மினிமம்னு எடுத்துக்கலாம். இங்க சென்ட்ரல் மேக்ஸிமம் எடுத்துங்க. இந்த தீட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஆங்குலர் ஸ்ப்ரெட் ஃப்ரம் சென்ட்ரல் மேக்ஸிமம் டு ஃபர்ஸ்ட் மினிமம் மட்டும் எடுத்திருக்காங்க. நம்ம புக்ல வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்க தீட்டா வந்து 0.0025 ரேடியன் சொல்றது வந்து ஆங்குலர் ஸ்ப்ரெட் ஃப்ரம் சென்ட்ரல் மேக்ஸிமம் டு ஃபர்ஸ்ட் மினிமம் வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க புக்ல எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இது வந்து ஸ்லிட் வித் ஏன்னு எடுத்துக்கிட்டு, இங்க வந்து ஸ்கிரீன் எடுத்துட்டு, இப்போ இது சென்ட்ரல் மேக்ஸிமம்னு எடுத்துக்கிட்டு, சென்ட்ரல் மேக்ஸிமம் இங்க ஃபர்ஸ்ட் மினிமம் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் மினிமம். ஸோ இப்போ வந்து நமக்கு இங்க மினிமம் வந்து இப்படி மேக்ஸிமம் இங்க வருது. இப்படி வரும்போது, இங்க புக்ல எந்த மாரி எடுத்திருக்காங்கன்னா வந்து, இந்த ரீஜியன மட்டும் தான் எடுத்திருக்காங்க. சென்ட்ரல் மேக்ஸிமம் டூ ஃபர்ஸ்ட் மினிமம் உடைய ஆங்கிள மட்டும் எடுத்திருக்காங்க. பெரும்பாலும் வந்து நமக்கு வரணும்னா, இங்க மினிமம் இருக்குது. ஏன்னா மொத்தமா சேர்ந்து தானே இது சென்ட்ரல் மேக்ஸ் வருது. அந்த மாரி நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம். ஆங்குலர் பொசிஷனா ஃபர்ஸ்ட் மினிமம்னா இது கரெக்ட்டான ஆன்சர் அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் y1 ஃப்ரம் தி சென்ட்ரல் மேக்ஸிமம் விச் இஸ் ஸ்ப்ரெட் அப் டு ஃபர்ஸ்ட் மினிமம் அப்படின்னு இது பார்க்கலாம். அதாவது வந்து இங்க பாருங்க, இது வந்து ஸ்லிட் வித் இப்படி இருக்கு. இங்க வந்து ஸ்கிரீன் இருக்கு. சரிங்களா? இது சென்ட்ரல் மேக்ஸிமம் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் மினிமம் இங்க வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் மினிமம் இப்படி வந்திருக்கு. ஸோ இங்க தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆல்ரெடி நமக்கு a sin θ இஸ் ஈக்குவல் டு n லாம்டா தெரியும். n ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம்னா, அதாவது n லாம்டா, n ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம்னா, அப்ப என்ன வரும் பாருங்க, sin θ இஸ் ஈக்குவல் டு நமக்கு லாம்டா பை ஏன்னு வருது. அடுத்து இந்த வேல்யூ வந்து இது y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. இது வந்து dன்னு எடுத்துக்கிறோம். ஜென்ரலா yன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, y by d is equal to tan θன்னு வரும். y by d equal to tan θ வரும். sin θவும் θ ஸ்மாலா இருந்தா sin θ approximately is equal to tan θ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து sin θ போட்டா என்ன வருது? n lambda that is equal to n lambda by a ன்னு போட்டுக்கிட்டு that is equal to y by dன்னு வருது. கரெக்ட்டுங்களா? இப்ப n is equal to 1ன்னு போட்டா lambda by a is equal to y1 by d. y1 என்றது ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் மினிமம் உடைய பொசிஷன் அப்படின்னு கிடைக்குது. இதுல இருந்து y1 இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, லாம்டா இன்டு டி டிவைட் பை ஏ அப்படின்னு வருது. ஓகேங்களா? இங்க வந்து டி வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா, நம்ம 60 × 10⁻²ன்னு கொஸ்டின்ல வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஸ்கிரீன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா, ஃப்ரம் ஸ்லிட் 60 சென்டிமீட்டர் அவேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ லாம்டா ஆல்ரெடி தெரியும் எவ்வளோ 500 நேனோமீட்டர், 500 × 10⁻9 இன்ட்டு ஸ்லிட் வித் ஸ்லிட், அதாவது ஸ்க்ரீனோட டிஸ்டன்ஸ் வந்து 60 சென்டிமீட்டர், 60 × 10⁻² போட்டுங்க, டிவைட் பை ஸ்லிட் வித் அது 0.2 மில்லிமீட்டர். ஸோ 10⁻³ போட்டோம். இதை சால்வ் பண்ணா y1 இஸ் ஈக்குவல் டு 1.5 மில்லிமீட்டர் கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, செகண்ட் மினிமம் எங்க இருக்கும்? செகண்ட் மினிமம் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க, இங்க சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்திருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் மினிமம்னு எடுத்துக்கங்க. அடுத்து இங்க செகண்ட் மினிமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்துட்டு இங்க வந்து ஸ்லிட் வித் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸ்லிட் வித் ஓகே இப்படின்னு எடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ வந்து செகண்ட் மினிமம் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. சென்ட்ரல் மேக்ஸிமம்ல இருந்து செகண்ட் மினிமம் அப்படின்னா இது y2. இப்போ இந்த y2 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா, நம்ம ஃபார்முலா இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். y2 டிவைடட் பை, அதாவது இந்த n லாம்டா இங்க பார்த்திருந்தோம் இல்லையா, n லாம்டா டிவைடட் பை a இஸ் ஈக்குவல் டு y டிவைட் பை dன்னு போட்டிருந்தோம். ஸோ இப்போ n-க்கு 2ன்னு போட்டுட்டீங்கன்னா, n ஈக்குவல் டு 2ன்னு போட்டால் y வந்து y2 வந்துடும். அப்போ y2 பை d இஸ் ஈக்குவல் டு 2 லாம்டா பை a அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். இதுல இருந்து y2 இஸ் ஈக்குவல் என்ன பாருங்க, 2 லாம்டா பை a இன்ட்டு dன்னு வந்துருது. ஓகேங்களா? அப்போ 2 இன்ட்டு லாம்டா, லாம்டா வந்து 500 நேனோமீட்டர். ஸோ 500 × 10⁻9 இன்ட்டு d வந்து 60 × 10⁻² டிவைட் பை a வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா 0.2 × 10⁻³ அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இதை சிம்ப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வந்து 3 மில்லிமீட்டர்னு கிடைக்குது. ஸோ அப்போ வந்து y2 வந்து சென்ட்ரல் மேக்ஸிமம்ல இருந்து செகண்ட் மினிமம் கேட்டா அப்போ y2 அது 3 மில்லிமீட்டர் சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் மினிமம்ல இருந்து செகண்ட், அதாவது சென்ட்ரல் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து சென்ட்ரல் மேக்ஸிமம் எங்க இருக்குன்னா, சென்ட்ரல் மேக்ஸிமம்ல இருந்து ஃபர்ஸ்ட் மினிமம் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மினிமம்ல இருந்து செகண்ட் மினிமம் எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்டா அப்போ y2 மைனஸ் y1 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு y2 வந்து 3 மில்லிமீட்டர், y1 வந்து 1.5 மில்லிமீட்டர் வரதுனால இதை கழிச்சிட்டோம்னா 1.5 மில்லிமீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது.
வேவ் ஆப்டிக்ஸ் டாபிக்ல எக்ஸாம்பிள் சம் 10 பார்க்கலாம் பாருங்க. A monochromatic light of wavelength 5000 angstrom passes through a single slit producing diffraction pattern for the central maximum as shown in the figure. Determine the width of the slit அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்கே சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து எங்கேருந்து எங்கே ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா, சென்ட்ரல் மேக்ஸிமம்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் மினிமம் வரைக்கும் இங்கே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மினிமம் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதே மாதிரி பிலோ தி சென்ட்ரல் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மினிமம் இங்கே ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஸோ இங்கே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வேவ் லென்த் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5000 ஆங்ஸ்ட்ராங் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் மினிமம் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரிலேஷன் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வித் ஆஃப் தி ஸ்லிட் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வித் ஆஃப் தி ஸ்லிட் ஏ. ஸோ ஏ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என் லேம்டான்னு எடுத்துக்கணும். கண்டிஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் மினிமம் வந்து n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கணும். ஸோ ஏ இன்ட்டு சைன் தீட்டா வந்து 1/2. ஏன்னு சொல்லுங்க. என்ன தீட்டா வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ தீட்டாக்கு 30 டிகிரி போட்டோம்னா சைன் 30 வந்து 1/2 அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இஸ் ஈக்குவல் டு என் லேம்டா. என்னக்கு 1 போட்டு லேம்டா வந்து 5000 ஆங்ஸ்ட்ராம். ஸோ 5000 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10 மீட்டர் அப்படின்னு போட்டுங்க. இப்போ வந்து இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் இந்த 2 அந்த பக்கம் போயிடும் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 5 இன்ட்டு 2 வந்து என்ன வந்துடுது பாருங்க. 5 இன்ட்டு 2 வந்து நமக்கு 10. இது ஒரு 3 ஜீரோஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு இது 10 பவர் மைனஸ் 10 மீட்டர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 10 பவர் மைனஸ் 6 மீட்டர்னு எழுதலாம். ஓகேங்களா? இதை கொஞ்சம் மாற்றி எப்படி எழுதலாம்னா 0.001 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 மீட்டர்னு எழுதலாம். இந்த 10 பவர் மைனஸ் 3 மீட்டர் தான் என்ன வருது பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டர். ஸோ 0.001 மில்லி மீட்டர். ஸோ இது இந்த வேல்யூ தான் வித் ஆஃப் தி ஸ்லிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.